டாக்ஸேஷனுங்கிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே எல்லா அசெட் கிளாஸ்க்குமே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் அதை வந்து ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த டேக்ஸ் ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த டேக்ஸ் ரேட்டை பற்றி தான் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த டேக்ஸ் ரேட்டை பற்றி கவலைப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணுறது, உங்கள் கையிலேயே கிடையாது. ஆனால் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு இன்னொரு 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மாக இருக்கும், டாக்ஸேஷன் கம்மியாக இருக்கும் 12.5%. இல்லை சார் நான் அது எனக்கு டேக்ஸ் ரேட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபைன் பண்ணுறது. ஸோ லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா எந்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அசெட் கிளாஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது, அதே சமயத்தில் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது, அதில் டிடிஎஸ் இருக்கா இல்லையா. இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் டிடிஎஸ் கிடையாது. மற்ற நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டிடிஎஸ் இருக்குது. அந்த விஷயம் நமக்கு தெரியணும். இன்னும் சில பேர்லாம் ஃபார்ம் 15Hன்னு ஒன்று இருக்குது, நான் அதை கொடுத்துட்டேன் சார், எனக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி கிடையாது. அதுவும் அந்த மினிமம் லிமிட் ஒன்று இருக்குது, 2.5 lakhs 3 lakhs. அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம திருப்பி ரீஃபண்ட் வாங்கணும்னா டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நிறையா இருக்குது. அதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து பண்ணினா தான் வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பெட்டராக இருக்கும்.